ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆசை பைக்கில் ட்ராவல் பண்ணணும், கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசை. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை. ஸோ என் ஃப்ரெண்டு மனோஜ்னு ஒரு பையன். ஸோ அவன் பொண்ணுக்கு காது குத்துன்னு கூப்பிட்டுருந்தான் சின்னமனூர் வரைக்கும். சரி, ஓகே, சின்னமனூர் வரைக்கும் போகிறோம், பைக்கில் போவோமே அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதையே வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நான் மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, பெரியகுளம், அப்புறம் சின்னமனூர் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கு மேகமலை போகலான்னு ஒரு ஐடியா. சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போகிற மாதிரி பிளானு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகலாம், மேகமலைக்கு போகலாம். ஸோ அங்கேருந்து ஸ்டே பண்ணுற ஐடியாவில் மார்னிங் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வர மாதிரி தான் ஐடியா. ஸோ அதனால் நமக்கு எந்த ஸ்டே பர்மிஷன் எதுவும் தேவை கிடையாது. ஸோ ஒன்லி செக் போஸ்ட்டில் ஒன்லி என்ட்ரி மட்டும் இருந்தது. ஸோ நம்ம எங்கே போகிறோம், எத்தனை மணிக்கு வருவோம், மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ 4:30 நீங்கள் கீழே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம அவ்வளோ தூரம் அவ்வளோ நேரம் அங்கே இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் மேகமலை போயிருக்கேன். ஸோ நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் போய் பார்க்கலாம், ஸ்டே பண்ணலாம். பட் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி செப்பரேட்டாக அந்த மாதிரி பிளேசஸ் கிடையாது. நிறையா கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி பிளேசஸ் கிடையாது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு தேனி ஆக்சுவலாக சூப்பர் ரோடு இது. அதே மாதிரி பிளேசஸ் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், பைக்கில் இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நம்ம கிளம்பி ஒரு 9 அட்லீஸ்ட் 9 கிளம்பணும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 300+ கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணது ரொம்ப டயர்டு. ஸோ நெக்ஸ்ட் நைட் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாச்சும் கிளம்பி மேகமலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு விருப்பம். ஸோ போகும்போது சண்டே ஆக்சுவலாக நிறையா டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம செக் போஸ்ட்டில் போய்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நேமு, மொபைல் நம்பரு, சிக்னேச்சர், அவ்வளோ மாதிரி தான். வேறு எதுவும் பெருசாக ப்ரொசீஜர்ஸ் ஒன்றும் கிடையாது. போகும்போது மட்டும் வார்னிங் கொடுத்துருந்தாங்க 4:30 வந்துடணும் கீழே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிறைய நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்துடலான்னு அப்படி ஒரு ஐடியா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் ஆக்சுவலாக மேகமலை கீழேருந்து அங்கே மலை மேலே ஏறக்கூடிய ரோடு. ஆக்சுவலாக இது சிங்கிள் ரோடு தான். ஸோ ஒவ்வொரு டேர்னிங்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூ பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு பேர் குறிஞ்சி பூன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மொத்தம் 18 பெண்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வகையில் அது நல்லா தான் இருக்கு இல்லையா? ஸோ பூ பேர் வைக்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி பசங்க நிற்கிறாங்க பாருங்கள், ஒரு 2-3 பீப்புள்ஸ் நிற்கிறாங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அவங்க பசங்க சிவகாசிலேருந்து வந்திருந்தானுங்க. ஸோ பைக்ஸ் கிட்டாகி கீழே விழுந்துட்டான் ஒரு பையன். வண்டிக்கு கொஞ்சம் டேமேஜ், பையன் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் ஒன்றும் ஆகலை. ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. சின்ன பசங்க கொஞ்சம் ரஷ் பண்ணி வண்டி ஓட்டியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேர்னிங்கில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஓட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ கல் இருந்ததுங்கிற மாதிரி சொன்னால் விண்ட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அதனாலே என்னென்னு தெரில, இல்லை அவனோட கேர்லெஸ்ஸான்னு தெரில. ஸோ சின்ன பசங்கன்னு சொன்னோடனே என் ஏஜ் எதுவும் கேட்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த டேர்னிங் எத்தனாவது டேர்னிங் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு சூப்பர் லொக்கேஷன் இது ஆக்சுவலாக. நல்லா சூப்பர் பிளேசஸ். இங்கேருந்து மேலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேசஸ். ஆக்சுவலாக அது கம்பம் சம்திங் ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. ஆமாம். ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆனால் மேகமலை போர்டு. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸு இந்த மாதிரி தான். ரோடெலாம் நல்லா தான் இருந்தது. ஒன்றும் ரோடு நியூ தான் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது ரோடு ரொம்ப டேமேஜ் ஆக்சுவலாக இருந்தது. இந்த டைம் போகும்போது அந்தளவுக்கு டேமேஜஸ்லாம் இல்லை, நல்ல ரோடாகவே போட்டிருக்காங்க. ரோடு இந்தளவுக்கு கிளியராகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மெதுவாக போகணும் நம்ம மேலே ஏறும்போது. அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிறது தான் பெஸ்ட் வே. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் டீ எஸ்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். ரீசெண்டாக கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது டைகர் ரிசர்வ் ஏரியாவாக அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபாரஸ்ட்டு ப்ளஸ் இது மேகமலை ஃபாரஸ்ட்டு. ஆமாம், இது ரெண்டும் சேர்த்து டைகர் ரிசர்வாக அறிவிச்சிருக்காங்க. இது மேகமலை பார்த்திங்கன்னா 1500 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இது வந்து வைகை டேமோட ஒரிஜின் இங்கே தான் மேகமலையில் தான் ஒரிஜினேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஹைவேஸ் டேம்ஸு, இதுக்கு ஒன்றும் உள்ள என்ட்ரியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஹோட்டல்ஸு, பச்சையம்மாள் ஹோட்டல்னு சொல்லி நீங்கள் மேபி யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், ஃபேமஸாக சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஒரே ஹோட்டல் இது மட்டும் தான். இது ப்ளஸ் வந்து அந்த பேரூராட்சி பில்டிங்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ 2 ஹோட்டல்ஸ் தான். ஸோ ஃபுட்டு பிளான் பண்ணிங்கன்னா இந்த 2 ஹோட்டல்லேருந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஹோட்டல்ஸு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது இல்லையா. ஸோ ஃபுட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நாங்கள் வந்து 3 மணிக்கு மேலே நம்ம வந்து கீழே இறங்கிடலான்னு ஒரு ஐடியா. ஸோ 3 o'clock மேலே கீழே போயிட்டு மலையிலேருந்து கீழே போயிட்டு அங்கே போய் சின்னமனூர் பக்கத்தில் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு ஐடியா. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஜோதிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆக்சுவலாக அவர் என் பின்னாடி பேசஞ்சர் தான் அவர். ஸோ அவர் என் பின்னாடி தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் ஆக்சுவலாக என்னோடய அத்தான் தான் அவர். ஸோ அவர் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஏதோ ஜோதிஸ்னு ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக மார்னிங் நாங்கள் சாப்பிட்டு தான் கிளம்புனோம். அவங்க 12 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா தான் ஃபுட்டு இருக்கும், அதுக்கு மேலே வந்தீங்கன்னா ஃபுட்டு இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இதை செக் பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு ரிட்டன் ஆகிடலான்னு ஒரு ஐடியா. இதில் ஒன்றும் தண்ணி இருக்கிற டைமாக வரணுங்க. கொஞ்சம் ரைனிங் டைமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்பேஸ் பார்க்கக்கூட வந்து பிளேசஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி இது பாருங்கள், இந்த பிரிட்ஜில் தண்ணியே கிடையாது. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜில் தண்ணியே கிடையாது. சும்மா எம்டி பிளேஸ் மாதிரி வெறும் கல் தான் கிடக்கு, வேறு ஒன்றும் கல்ல. ஸோ ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, நல்ல கிளைமேட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சும்மா ட்ராவல் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தனிமையாக நல்லா வண்டி ஓட்ட பிடிக்குது. நல்லா ரஷ் இஷெல்லாம் இல்லாமல், டூரிஸ்ட்லாம் நிறைய கைமின்னு கத்திக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணுன்னா மேகமலை பெஸ்ட் பிளேஸ் தான். போய் ஸ்டே பண்ணுற மாதிரி போங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இல்லை. ஃபேமிலியோட போனால் ஸ்டே பண்ணலாம். 2-3 ரிசார்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எங்கே இருக்குன்னு அது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ சர்ச் பண்ணி பார்த்ததும் இல்லை நான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் கிடையாது, இது டேம் தான் அதோட கண்டினியூஷன் சொல்லலாம் அது. ஸோ பீப்புள்ஸ்லாம் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அது முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம போனோம்னா ஆஃப் ரோடு தான். ஸோ அதுலேருந்து அந்த ஆஃப் ரோடில் நம்ம இறங்கி போனோம்னா மகாராஜா மெட்டுன்னு சொல்லி ஒரு பிளேசஸ் இருக்குது. சரியான பிளேசஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேசஸ்ன்னு சொல்லலாம். மேகமலையோட நல்ல டாப் வியூஸ் அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே அந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், பட் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் பிளேஸஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா இவர் ஃபாரஸ்ட் இந்த பர்சனை, ஸோ சபரின்னு பேர் இவர். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சும்மாவே உட்காந்துருக்காரு. போர் அடிக்குது பிரதர் அப்படின்னு சொன்னார். வாங்க பிரதர் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் உடனே வாங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அந்த ஃபோட்டோ தான் அது. இது அந்த 60 rupees என்னமோ வாங்குகிறாங்க, 30 rupees என்னமோ வாங்குகிறாங்க பர் பேசஞ்சருக்கு. ஸோ பார்க்கக்கூடிய விசிட்டருக்கு வாங்குகிறாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். ஸோ இது ஒரு பிளேசஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரெலாம் நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா கீழே ஹில்ஸ் தெரியாது, இது வந்து பள்ளத்தாக்கு மாதிரி. ஸோ கீழே உள்ள ஊர் அந்த மாதிரி டவுன் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் மேலே இன்னமும் போனீங்கன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் அந்த டாப் வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இது பாருங்கள், நல்லா உட்காந்து எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப் ரோடு. ஸோ வண்டி அங்கே போட்டு சில பேர் அங்கே ஹையர் பண்ணி வண்டி எடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பைக்கில் போயிருந்ததுனால ஸோ நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா சரியான விண்ட்டு. பார்த்திங்கன்னா ஹெவி விண்ட்டு. ஆக்சுவலாக கண்டினியூஸாக விண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ட்ரோனில் அதில் பறக்க விட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு ஒரு ஆசை. பட் ட்ரோன் இதில் விட்டோம்னா காலி ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்மெட்டெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்மளே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தள்ளி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. பைக்கில் தான் நிறைய பேர் வந்து பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அவனுங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருந்தானுங்க. அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக அந்த சைட் ஃபுல்லாக அது வந்து ஒரு டெம்பிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிள்ளையார் சிலை தான். அது வேறு எதுவும் நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் வேறு எதுவும் சிலை சம்திங் மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு பிள்ளையார் சிலை தான் அது.
மலை மேலேருந்து நீங்கள் கீழே இறங்கிட்டிங்கன்னா நம்ம ஆள் இது கொடுப்பாரு, சுக்குமல்லி காப்பி கொடுப்பாரு, செமையாக இருக்கும். அது நல்லா பேசினார் எங்கள்கிட்ட. ஸோ எங்கள் ஞாபகமாக அவருக்கு ஒரு கீ செயின் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம்.